நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா டிடி கேட்டல் ஃபீடு குடோனில் தான் இருக்கிறோம். இந்த டிடி கேட்டல் ஃபீடு குடோன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. ஈரோட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம குடோன் இருக்குது. இங்கே இருந்தால் ரெடி பண்ணி டிடி கேட்டல் ஃபீடு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்குமே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிடி கேட்டில் ஃபீல்டில் எந்த மாதிரியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அது என்னென்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம். மற்றபடி மிக்சிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அங்கேருந்து டிஆர்பி இது பார்த்தீங்கன்னா நம்ம மொலாசஸ் டேங்க்கு. இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மிக்சிங்க்கு போகும். எந்த அளவு போகணும் அப்படின்றது எல்லாமே மேலே செட்டிங் இருக்குது. இதுலேருந்து மேலே பம்ப் ஆகிடுச்சின்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம எந்த அளவு செட் பண்ணோமோ அந்த அளவு நம்ம இது பண்ணிக்கலாம். உள்ள இருட்டாக இருக்கிறதுனால அது கரெக்டாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி கிழங்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து மிஷின் வச்சுருக்கோம். ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த சாறு எடுத்தது போக மிச்சம் இருக்கிற திப்பியில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே அப்படியே இருக்கணும். அதாவது கிழங்காக வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி இதில் வாட்டர் இது கனெக்ஷன் இருக்கும். இப்போ ரன்னிங்கில் இன்னொரு டைம் நான் போடுறேன். அது வந்து ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு தோல் எல்லாம் மேல் தோல் எல்லாமே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸ்லைஸ் ஆன பிறகு காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனர்ஜி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு எனர்ஜி வந்து நம்ம வெளியில் அந்த சாறு எடுத்த பிறகு வர்ற திப்பியில் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரமாக போடாமல் இதை நம்ம காய வச்சு இந்த அளவுக்கு காய வச்ச பிறகுதான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஏற்கனவே போட்டது காய வச்ச பிறகுதான் அந்த நம்ம ட்ரை பண்ணி போடுறோம். ஸோ உங்களுக்கு எனர்ஜி லெவல் கூட இருக்கும். வந்து நம்ம டிடி கேட்டல் ஃபீல்டில் என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சில ரா மெட்டீரியல் மட்டும் நம்ம சீக்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். அதை மட்டுமே இங்கே நம்ம அது மட்டும் ரிவீல் பண்ண மாட்டோம். மற்றதெல்லாமே நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு இதில் 5, 10, 15, 16, 17, 18 ஐட்டம் நம்ம இதில் வந்து இங்கே வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஐட்டங்கள் நம்ம காட்டல. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மக்காச்சோளம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாய்ச்சருமே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். மாய்ச்சர் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். எனர்ஜியுமே அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இது மட்டும் கிட்ட காட்டு. இதெல்லாம் வந்து கடலை புண்ணாக்கு நம்ம டிஓசி யூஸ் பண்ணுறோம். இந்த டிஓசி கடலை புண்ணாக்கு அதில் கொஞ்சம் ஃபேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 45% ஏறக்குறைய இதில் வரும். இந்த கடலை புண்ணாக்கு இல்லாமல் நம்ம ஃபேட் கண்டென்ட் கூடணும் அப்படின்றதுக்காக நம்ம சோயா புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். சோயா புண்ணாக்குலையுமே உங்களுக்கு 45% 50% வரைக்கும் உங்களுக்கு புரோட்டீன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் புண்ணாக்கு வந்து நம்ம அதுவுமே டிஓசி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தேங்காய் புண்ணாக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாய்ச்சர் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, வெளிச்சம் மறைக்காமல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இதில் எந்த விதமான மாய்ச்சருமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸின் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இதில் வராது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தோரம்பொட்டு நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். தோரம்பொட்டில் ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனுமே இருக்குது. இது வந்து உளுந்து பொட்டுமே நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது, அதில் ஃபைபரும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிழங்கு திப்பியை சொல்லலாம். இந்த கிழங்கு திப்பி வந்து நம்ம வந்து வெளியில் வந்து போய் பவுடராக வாங்காமல் நம்மளே வந்து கிழங்கு வாங்கி ஸ்லைஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறோன்னு சொன்னால் காய வச்சு அதுக்கப்புறம் திரும்ப அரைச்சி நம்ம ஃபீல்டில் சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து கிழங்கு திப்பி வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுறோம். மக்காச்சோளத்துலேயும் எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிழங்குலையுமே அபரிமிதமான வந்து எனர்ஜி இருக்குது. ஆனால்
அது அந்த சாறு எடுத்த பிறகு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்காது. அப்படின்றதுனால நம்மளா வாங்கி நம்ம வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா பொட்டும் ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனுமே இருக்குது. இது டிஓஆர்பி. நம்ம எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ஐட்டமாக போடாமல் நம்ம வந்து ஃபைபருமே நம்ம சேர்க்கணும். அப்படின்றதுனால டிஓஆர்பி சேர்க்குறோம். நமக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது, டைரெக்டாக நம்ம அரிசி தவிடு சேர்க்கக்கூடாது, ஆயில் எடுத்தது தான் சேர்க்கணும். டிஓஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஆயில் எடுத்தது தான். ஸோ அதனால் நமக்கு வந்து இதில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொலாசஸ். நம்ம இதில் வந்து மெயினாக வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொன்னால் மொலாசஸ் சேர்க்குறோம். மொலாசஸில் ஒரு 2 விதமான மினரல்ஸ் வந்து நமக்கு அதில் இருக்குது. நம்ம மினரல் மிக்சர் சேர்த்தாலுமே அது இல்லாமல் 2-3 விதமான மினரல்ஸ் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது ஆடுகளோ எதுவாக இருந்தாலுமே விரும்பி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மொலாசஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த விரும்பி சாப்பிட்றதுன்னும் போது எந்த அளவு அது சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது. அந்த அளவுப்படி நம்ம சேர்க்குறோம். ஸோ அதனால வந்து நம்ம மொலாசஸ் இப்படி இருந்தால் வெளிச்சம் குறையாதுல்ல. அப்படி அதனால தான் நம்ம வந்து மொலாசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். மொலாசஸ் வந்து கரெக்டான அளவு யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும். அது ஓரளவு கூடுதலாக போகும்போது அது ப்ராப்ளம் இருக்குது. அதனால அந்த எந்த அளவு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபீல்ட்லேயே வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸை தான் சொல்லுவேன் நான். ப்ரீமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் மினரல் மிக்சர் வந்து நம்ம வந்து நல்ல பிராண்டடான குவாலிட்டியான மினரல் மிக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மினரல் மிக்சர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபீல்டில் சேர்க்கணும். நம்ம ஃபீடை நீங்கள் சேர்க்கும்போது மினரல் மிக்சரை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபீல்ட்லேயே மினரல் மிக்சர் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் நம்ம மினரல் மிக்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நியூட்ரிஷன் குறைபாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம கொடுக்குற ஃபீடு இத்தனை ஒரு 20 வகையான ஃபீடை நம்ம அதில் ரா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணும்போது டைஜஷன் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ப்ரோபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணும்போது டைஜஷன் நல்லா ஆகும். ப்ரோபயோட்டிக் ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிடை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் அதாவது ஸ்மால் ரூமினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைப்போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் முதல்ல வந்து அந்த ஃபீடு, அதாவது சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஜீரணம் பண்ணுற வேலையை செய்யும். ஸோ அந்த பாக்டீரியாக்களை தூண்டுற வேலையை தான் நம்ம இந்த ப்ரோபயோட்டிக் வந்து செய்யுது. ஸோ ப்ரோபயோட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபீல்டில் ப்ரோபயோட்டிக் கொடுத்துட்றோம். அதனால் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகளோ ஆடுகளுக்கு வராது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து லிவர் ப்ரொடெக்ட் பவுட்ரு அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இந்த லிவர் ப்ரொடெக்ட் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால லிவர் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனால லிவர்னுடைய என்சைம்ஸ் வந்து நல்லா சுரக்கும். லிவர்னுடைய என்சைம்ஸ் நல்லா சுரக்கும் போது டைஜஷன் நல்லா ஆகும். அதனால் நம்ம லிவர் ப்ரொடெக்ட் பவுடர் சேர்க்குறோம். ஸோ இந்த லிவர் ப்ரொடெக்ட் பவுடரை நம்ம சேர்க்கறதுனால நீங்கள் வந்து லிவர் டானிக் தனியாக கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த இது தேவைப்படாது. நீங்கள் வந்து அதே மாதிரி டிவார்மிங் பண்ணும்போது அந்த லிவர்லாம் அஃபெக்ட் ஆகுன்ற பயமே இல்லை நம்ம ஃபீடை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கும்போது. கால்சியம் நீங்கள் வந்து தனியாக கொடுக்கணுமா அப்படின்னு, அதாவது கால்சியம் டானிக்லாம் கொடுக்குறீங்க அப்படி கேட்டால் அப்படியுமே நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது டைகால்சியம் பாஸ்பேட்டு நம்ம ஆந்திராவிலேருந்து வர வைக்கிறோம். ஆந்திராவிலேருந்து வாங்கி நம்ம இங்கே கொடுக்குறோம். குவாலிட்டியான மினரல் இது வந்து டைகால்சியம் பாஸ்பேட்டு. இதில் நிறைய பேர் கால்சியம் சேர்க்குறேன்னு கால்சியம் மட்டும்தான் சேர்க்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்பரஸும் சேர்ந்து தான் வரும். குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இதில் வந்து பாஸ்பரஸ் 18% பாஸ்பரஸ் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இந்த டைகால்சியம் பாஸ்பேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பாஸ்பரஸ்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். அது வந்து நம்ம குறைபாடே வராது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த முடி கொட்டிடுது, முடி வந்து அது ஒரு ஆடு வந்து இன்னொரு ஆடை பிடிச்சி முடி வந்து சாப்பிடுது, இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு வரும். அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த பாஸ்பரஸ் குறைபாடாக இருக்கலாம். அதனால் இதில் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் மேக்சிமம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோடா மாவையுமே வந்து இதில் சேர்க்குறோம். சோடா எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா ப்ளோட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சோடா இதில் சேர்க்குறோம். சோடா சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. கடைசியாக இந்த லைனில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு டாக்ஸின் பைண்டரு. இந்த டாக்ஸின் பைண்டர் நம்ம சேர்க்கறதுனால உங்களுக்கு அதாவது நம்ம எல்லா ரா மெட்டீரியலுமே தரமாக தான் யூஸ் பண்ணுறோம், தரமாக தான் வாங்குகிறோம். இருந்தாலுமே நமக்கும் தெரியாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இது மக்காச்சோளம் நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக.
என்னதான் நம்ம வந்து பார்த்தாலுமே ஒரு சில இடங்கள்ல அந்த முனையில பங்கஸ் ஏதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதனால வந்து ஆடுகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால நம்ம டாக்ஸின் பவுடர் சேர்க்குறோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரீமிக்ஸ் வந்து மற்ற ஃபீல்டில் இருக்குமான்னா அது சந்தேகம்தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காமன் சோடா காமன் சால்ட்டுமே நம்ம ஃபீல்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். காமன் சால்ட் வந்து நார்மலாக ஒரு 100க்கு 1%, அதாவது 100 கிலோ நம்ம ஃபீடு மிக்ஸ் பண்ணுறோன்னா 1 கிலோ நம்ம சேர்க்கணும். அந்த அளவு நம்ம காமன் சால்ட்டை சேர்க்குறோம். இது வந்து சிறுதானிய பொட்டு. நாங்கள் அந்த பவுல் இல்லாதனால இங்கே போட்டு வச்சுருக்கோம். சிறுதானிய பொட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரகமான பொட்டுகள் இதில் வந்து மிக்ஸ் ஆகி வருது. ஸோ சிறுதானிய பொட்டுமே ஃபைபர் கண்டென்ட்டுக்காக நம்ம ஃபீல்டில் சேர்க்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்ம ஃபீடு வாங்கி பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். நிறைய ஃபீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபீடை நம்பி பயன்படுத்துங்க. நல்ல பலனை பெறுங்க.